தூங்குவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில சுன்னத்தான விடயங்களை பார்க்கலாம். நபி அவர்கள் கூறினார்கள், நாங்கள் தேவையில்லாமல் இரவையில் விழித்திருக்கக்கூடாது. நேரத்துக்கு நாங்கள் உறங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உறங்குவதற்கு சென்றால் நாங்கள் தொழுகைக்கு எவ்வாறு உது எடுக்கின்றோமோ அதே போன்று உழு எடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதே போன்றுதான் எங்களுடைய படுக்கை அறையை நன்றாக தட்டி கொள்ள வேண்டும். அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் நாங்கள் ஆயத்துல் குர்சி, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இது போன்ற சூறாக்களை ஓதி கையில் ஊதி மேலில் நாங்கள் தேய்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று மேலில் தடவிக்கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறினார்கள், படுக்கை அறைக்கு செல்வதற்கு முன்னால் நாங்கள் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதே போன்ற ஒரு பிரார்த்தனையும் சொல்கின்றார்கள், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்கின்ற அந்த பிரார்த்தனையை கூறுவது நபி அவர்களுடைய சுன்னாக்களில் உள்ளதாக இருக்கின்றது.